கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பு இருந்துச்சு. நம்ம தளபதி விஜய் அவரோட கட்சி தமிழக வெற்றி கழகம் தொடங்கிட்டார். இப்போது 2026 தேர்தல் நெருங்குது. அப்போது அவர் தனியாக போட்டியிடுவாரா இல்லை யாருடனாவது கூட்டணி சேருவாரா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த சூழலில் தான் டெல்லி அரசியலில் ஒரு செய்தி ரொம்ப வேகமாக பரவுச்சு. விஜய் காங்கிரஸ் கட்சியோட ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அப்படின்னு சொன்னாங்க. அதில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தியை சந்தித்து 2026 தேர்தலுக்காக 70 சட்டமன்ற தொகுதிகளையும் துணை முதல்வர் பதவியையும் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்க தயார்னு விஜய் சொன்னாராம். இது உண்மையாகவே நடக்க வாய்ப்பு இருக்கான்னு எல்லாரும் குழம்பி போயிருந்தாங்க. ஒரு புதுசாக வந்த கட்சி இவ்வளோ பெரிய நிபந்தனைகளை வைக்குமான்னு பல விவாதங்கள் நடந்துச்சு. ஆனால் இந்த செய்திகள் வந்த வேகத்திலேயே அதுக்கு மறுப்பும் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை இந்த விஷயத்தை வெளிப்படையாகவே மறுத்துவிட்டார். அதெல்லாம் வெறும் வதந்தி தான், எங்கள் கட்சிக்கும் விஜயின் கட்சிக்கும் இடையே எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் டெல்லி தலைமையில் இருக்கிற ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி விஜயை சந்திக்க மறுத்துட்டாங்கன்னு சில செய்திகள் சொல்லுது. இதையெல்லாம் தாண்டி விஜயே இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு. மதுரையில் சமீபத்தில் நடந்த அவரோட கட்சி மாநாட்டில் அவர் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறார். ஒரு வார்த்தை, 2026 தேர்தலில் எங்கள் கட்சி தனியாக தான் போட்டியிடும், எந்த கட்சி கூடவும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு திட்டவட்டமாக அறிவிச்சிருக்கிறார். அவர் இப்படி பேசினதுக்கு அப்புறம் விஜய் காங்கிரஸ் கூட்டணி பற்றி பேசவே முடியாது. இப்போ என்ன நிலவரம்னா, விஜய் தன்னோட கட்சி பணிகளை வேகப்படுத்திட்டு இருக்கிறார். மக்களிடையே நேரடியாக போய் சேர்றதுல தான் அவர் முழு கவனத்தையும் செலுத்துகிறார். ஆக ஆரம்பத்தில் இருந்த பரபரப்பு அடங்கி போச்சு. இப்போதைக்கு தவாக தனிப்பாதையில் போகுது, காங்கிரஸும் அவங்க வேலையை பார்க்குது. அரசியல் களத்தில் அடுத்து என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.